அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு சூரியனுடைய அதிநட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாக இருக்கிறாருங்க. சூரிய பகவான் சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தனது ராசிக்கு அதிநட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாரு. அது மட்டுமில்லாமல் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதன் மற்றும் சுக்கிரனோடு இணைவதன் காரணமாக உங்களுக்கு குருட்டு ராஜ யோகம் என்ற வகையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இக்காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், புதனும், கும்பராசியில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள், பயிர்கள் வாழ்கின்றன, வளர்கின்றன. கோடை, குளிர், மழை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் நம்மவர்கள் அத்தகைய சிறப்புமிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்ற பொருள். சூரியன் சிவபெருமானுடைய வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும், விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள். சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் 1000 கிரகணங்களோடு ஒளிமண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றார். சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் செல்வாரு. அவர் ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது. அது மட்டுமில்லாமல் சூரியன் பச்சை நிறமுடைய 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறாரு. அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு. இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவருடைய பெயர் அருணன். இவருக்கு கால்கள் கிடையாது. இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவாரு. சூரியனின் ரதம் பொன்மயமானது. அந்த ரதத்துக்கு 5 ஆரங்களும் 3 நாபிகளும் உண்டு. 3 நாபிகளும் 3 காலத்தை குறிக்கும். சூரிய சக்கரத்தில் உள்ள 6 கட்டைகளும் 6 ருதுக்களை குறிக்கின்றன. சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் உத்ராணியம், தட்சியானியத்தை குறிக்கிறது. சூரிய பகவான் தன்னுடைய தேரில் 4 பட்டினங்களை சுற்றி வந்து காலை, மதியம், மாலை, அர்த்தராத்திரி என்று காலங்களை உண்டாக்குகிறாரு. சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத சப்தமியாகும். இது சூரிய ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நவகிரகங்களுடைய செயல்பாடு ஒருவரின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த கிரகங்களின் தலைமை பண்பு அதிகம் உடையவர் சூரிய பகவான். 9 கோளுக்கும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனின் ஒளி தேவை. குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வதற்கு சூரியன் தான் காரணம். குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகணங்களில் தந்தையான சூரிய பகவான் ஆளுமை திறன் கொண்ட தலைவன் ஆவாறு. சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவருடைய திறன்கள் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம். எந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலன்களை அள்ளி கொடுக்குகிறாரு. எதிரிகள் புடைசூழ வந்தாலும், துரோகிகளால் வாழ்க்கை புரண்டாலும் அதனை தாங்கி நிற்கும் தலைமை பண்பை சூரிய பகவான் வழங்குகிறாரு. சுற்றி இருக்கும் எதிரிகளின் கூட்டத்தின் நடுவே உங்களை தலைவனாக்கி அழகு பார்க்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது அதிகாலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும். அப்படி முடியாவிட்டால் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் வெறும் வயிற்றில் குடித்து முடித்துவிட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து
தலைக்கு மேலே தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கி கொள்ள வேண்டும். பின்னர் நீர் பூமியை நோக்கி விடுமாறு சாய்க்க வேண்டும். இவ்வாறு ஐபூதங்களில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியங்கள் கைகூடும். இந்த வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனின் பரிபூரண அருளாட்சி கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் இவ்வளவு மேன்மைகள் கொண்டு சூரிய பகவான் தனது அதிநட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீடான மிதுனத்தில் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்கிரன் மற்றும் புதனோடு இணைந்து சஞ்சரிப்பதால் கும்பராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசியில் ராசிநாதன் சனி ஆட்சி பெற்று இருக்கிறாரு. 4ஆம் இடத்தில் உள்ள குரு உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்வையிடுகிறாரு. தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறாரு. வியாபாரம், உத்தியோகம், வருமானம் முதலிய விஷயங்கள் எந்த ஏற்றத்தாழ்வுமின்றி ஒரே சீராக இருக்குங்க. குறிப்பா கும்பராசினியர்கள் பொறுத்த வரைக்கும் தற்போது சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருப்பதால மந்தமான ஒரு நிலையாகவே காணப்படுங்க. என்னதான் கிரகங்களுடைய மாறுதல்கள் ஏற்பட்டாலும் கூட சனி பகவான் ஆட்சியில் இருப்பதால, அதுவும் ஜென்ம ராசியில் இருப்பதால எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவை நடைபெற்றாலும் கூட சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகே நடைபெறும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல பெற்றோர் வழியில் உங்களுக்கு எல்லா விதத்திற்கும் ஆதரவு உண்டுங்க. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் முயற்சி பலிக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. திட்டமிட்டபடி பணிகளை செய்து முடிப்பீங்க. சிலருக்கு புதிய வீடுகள் வாங்கும் யோகமும் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உள்ள சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கலைஞர்களுக்கு வருமானம் அதிகரிக்குங்க. உறவினர்களுடன் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தம்பதிகளுக்கு கருத்து வேறுபாடு மறையுங்க. அதாவது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பு அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, ஆடம்பர செலவுகளால் அதிக விரயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்பதால செலவுகளை கட்டுப்படுத்துங்க. தேவையில்லாத இடத்தில் கடன்களை வாங்க வேண்டாங்க. கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு தேவையான அளவிற்கு உங்களால் கட்ட முடிய அளவிற்கு கடன் வாங்குவது நல்லது. அதுவும் கூடிய விரைவில் அடைத்து விடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அஷ்டம ராகு என்பதால் எதையும் நிதானித்து செய்ய வேண்டுங்க. ஜென்ம சனி என்பதால ஒரு தரத்துக்கு 2 தரம் யோசித்து செய்வது நல்லதுங்க. இருந்தாலும் தடங்கள் ஏற்படக்கூடிய காரியங்களை அல்லது மனதிற்கு நெருடலாக உள்ள காரியங்களை நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. கும்பராசினியர்களுக்கு சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அனுமனை வணங்க அனைத்தும் நன்மையாக விளையுங்க. அருகே உள்ள கிரக சன்னதிக்கு சென்று தீபத்தில் சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து 9 முறை வலம் வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.